வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 3% சம்பள உயர்வு மற்றும் டிஏ அகவிலைப்படி உயர்வு சார்ந்து ஜாக்பாட் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு எந்த வகையை சார்ந்த ஊழியர்களுக்கு பொருந்தும் என்பது சார்ந்து முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மூலமாக ரேஷன் கடை பணியாளர்களுக்கு புதிய சம்பள அமைப்பை அறிவித்துள்ளது. அதாவது புதிதாக நியமனம் செய்யக்கூடிய விற்பனையாளருக்கு மாதம் 7,500 ரூபாயும், கட்டணர்களுக்கு 6,600 ரூபாயும் தொகுப்பூதியம் முதல் ஒரு ஆண்டு வழங்கப்படும். ஓராண்டு பணி முடித்த பின்பு விற்பனையாளருக்கு 9,900 ரூபாய் முதல் 39,600 ரூபாய் வரை வழங்கப்படும். அதேபோல் ஓராண்டு பணி முடித்த கட்டணர்களுக்கு 9,000 ரூபாய் முதல் 35,000 ரூபாய் வரை புதிய ஊதியக்கட்டில் காலமுறை சம்பளம் வழங்கப்படும். மேலும் தற்போது உள்ள அடிப்படை ஊதியத்தில் 15% உயர்வு செய்து புதிய அடிப்படை ஊதியம் நிர்ணயம் செய்யப்படும். அதற்கு 55% அகவிலைப்படி டிஏ வழங்கப்படும். அரசு ஊழியர்களுக்கு அறிவிக்கக்கூடிய அகவிலைப்படி உயர்வு இதற்கு பொருந்தும். அதேபோல வருடந்தோறும் 3% சம்பள உயர்வு தொடர்ந்து வழங்கப்படும். கூடுதல் படிகள் குறித்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியில் பணிபுரிவோருக்கு அதிகபட்சம் விற்பனையாளருக்கு 1,500 ரூபாயும், கட்டணர்களுக்கு 1,200 ரூபாயும் வீட்டு வாடகைப்படி வழங்கப்படும். சென்னையை தவிர மற்ற பகுதியில் பணிபுரிவோருக்கு விற்பனையாளருக்கு 1,200 ரூபாயும், கட்டணர்களுக்கு 1,000 ரூபாயும் வழங்கப்படும். ரேஷன் கடை படிகள் குடும்ப அட்டை எண்ணிக்கையை பொறுத்து இந்த ரேஷன் அட்டை கடை படிகள் வழங்கப்படும். 1000 அட்டை வரை இருக்கக்கூடிய கடைகளுக்கு விற்பனையாளருக்கு 1,500 ரூபாய், கட்டணருக்கு 1000 ரூபாய். 1,001 முதல் 1,500 குடும்ப அட்டை உள்ள ரேஷன் கடை விற்பனையாளருக்கு 1,750 ரூபாய் முதல் வழங்கப்படும். அதேபோல் கட்டணருக்கு 1,250 ரூபாய் வழங்கப்படும். 1,501 ரேஷன் அட்டை மேல் உள்ள ரேஷன் கடைக்கு விற்பனையாளருக்கு 2,000 ரூபாயும், கட்டணருக்கு 1,500 ரூபாய் வழங்கப்படும். இது தவிர பிற சலுகை குறித்த அறிவிப்புகள் வெளிவந்துள்ளது. அதாவது மருத்துவப்படியாக மாதம் ரூபாய் 300 வழங்கப்படும். மலைப்பகுதியில் பணிபுரிவோருக்கு அடிப்படை ஊதியத்தின் 20% அல்லது அதிகபட்சம் 1,500 ரூபாயும், குளிர்காலப்படியாக 400 ரூபாயும் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு போக்குவரத்து படியாக 2,500 ரூபாய் வழங்கப்படும். பதவி உயர்வு பொறுத்தளவில் ஒரே பதவியில் 10 ஆண்டுகளுக்கு தேர்வு நிலை, 20 ஆண்டுகளுக்கு சிறப்பு நிலை, 30 ஆண்டுகளுக்கு கூடுதல் சிறப்பு ஊதிய உயர்வு, ஒவ்வொரு நிலைக்கும் 3% சம்பள உயர்வு வழங்கப்படும். இந்த புதிய அறிவிப்பு மூலம் ரேஷன் கடை ஊழியர்களுடைய சம்பளம் சலுகைகளும் கணிசமாக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உள்ள கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.